நமஸ்காரம் சத்குரு. நான் ரொம்ப வருஷமாக என்னோட அப்பாவோட இருந்த மன வருத்தத்தினால அவர் கூட பேசலை. என்னோட அப்பா இப்போ இறந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி என் கூட பேச ஆசைப்பட்டாங்க, நான் பேசலை. இப்போது மனசு வலிக்குது. எனக்கு மன்னிப்பு இருக்குதா? தயவு செஞ்சு பதில் சொல்லணும். இப்போ பேசிக்கலாம் நல்லா. அப்போ நீங்கள் பேசினா அவர் உங்கள் கத்திருப்பாங்க. இப்போ நீங்கள் எப்படி வேணாலும் பேசிக்கலாம் இல்லையா? ஆளு ஐயோ இது எந்த மாதிரி குரு, ஏதோ என் மனத்து கஷ்டம்னு சொன்னால் இப்படி பேசுகிறாங்க. இது அப்படிதான் குரு. உண்மை எப்படி இருக்குதோ அப்படிதான். இல்லை நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். நீங்கள் அப்பா ஃபோட்டோ வீட்டில் வச்சுட்டு நீங்கள் இப்படி 3 தேங்காய் உடைச்சி இப்படி உட்காந்து பேசுங்க. அப்பா கேட்டுடும். நீங்கள் நைட்டில் தூங்குனீங்கன்னா உங்கள் தூக்கத்தில் வந்து அவரை பேசிடுவாங்க. நாளைக்கு சொல்லி கொடுத்துட்டா அரே 2 பேருக்கு டைலாக் நடந்துடும். இது ரொம்ப நல்ல ஒரு கருவி. என்னத்துக்குன்னா அப்போ அப்பா உங்களுக்கு என்ன வேணுமோ அதே தான் சொல்லுவாங்க. உயிரோடு இருக்கிறப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவர் சொல்ல மாட்டாங்க. அவருக்கு என்ன வேணுமோ அது சொல்லுவாங்க. அவர் சத்தப்புறம் பேசினா உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படியே சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும். இந்த முட்டாளத்தனம் எல்லாமே ஆன்மீகம்னு பாஸ் ஆகிடுச்சு நாட்டில். அதனால தான் கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கிறவங்க இந்த ஆன்மீகம் வேண்டாம், நமக்கு இந்த அசிங்கம்னு சொல்கிறாங்க. பேச்செல்லாமே உயிரோடு இருக்கிறப்போ. சத்துட்டா சும்மா இருக்கணும். அவர் சும்மா இருக்காங்க தானே. சத்துட்டு வாய் அடிக்கிற ஆள் யாரும் இருக்காங்களா? இல்லை. அவர் சும்மா இருக்காங்க. நீங்கள் வாய் முடிக்கணும் தானே. இல்லை அவர் பேசணுன்றப்ப நான் பேசலை, இப்போ பேசணும்னு எனக்கு ஒன்றும் இல்லை. எவ்வளோதான் புரிஞ்சுக்கணும். சாவு மட்டும் இல்லை, ஒரு க்ஷணத்துலேயும் ஒரு நிகழ்ச்சி இறந்துருக்குதா இல்லையா? இப்போ இருக்குது இந்த நிகழ்ச்சி, அடுத்த க்ஷணத்தில் இந்த நிகழ்ச்சி இறந்துருச்சா இல்லையா? புது நிகழ்ச்சி. எருப்பு ஆள் இறந்த அப்புறம் மட்டுமா இல்லை, ஆள் உயிரோடு இருக்கிறப்ப கூட இப்போ என்ன செய்யணுமோ அது செய்யாமல் அடுத்த நாள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணால் அதுக்கு ஒன்றும் அர்த்தம் இருக்காது. இதுக்கு தான் வெளுப்பாக இருக்கணும். எதுக்காக வாயடிச்சுக்கிறதுன்னா இவ்வளோதான். வெளுப்பாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? இப்போ என்ன தேவையோ அது பண்ணுவோம். வெளுப்பாக இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? 10 நாளுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்கணுமோ அது இப்போ செய்ய போவோம். அசிங்காது. அதனால் உங்களுக்கு வாட் இஸ் ஆறுதல் சொல்லணும். நான் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீ ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நான் உங்கள் அப்பாவுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஐயோ சிரிக்க வேண்டாம். இப்படி எல்லாம் நடக்குது. என்ன போஸ்டல் சார்ஜ் இருக்குது, அவ்வளோதான். அப்பா போயிட்டாங்க, பேசலை நாம். இப்போது நம்ம சுத்தாக இருக்கிறவங்க பார்த்து கொஞ்சம் அப்பா கூட பேசியிருந்தா எப்படி மரியாதையாக பேசியிருப்போம் அப்படியே ஐயான்னு பேசுங்க. யாரே பார்த்தாலும், சின்னவங்க பெரியவங்க யாரே பார்த்தாலும் ஐயான்னு பேசிக்கலாமே. இப்படி நாய் குறைக்கிற மாதிரி குறைக்கிறது உயிரோடு இருக்கிறப்போ, போனப்புறம் போன்னு அழுது நாய். அப்படி தான் மேலே பார்த்து அழுது யாரை சத்துட்டா பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பாவம் அந்த உயிருக்கு அவ்வளோதான் தெரியும். யாரை சத்துட்டா போன்னு அழுதான். அது மனிதனுக்கு இல்லை. மனிதன் விழிப்புணர்வாக இருந்தால் இப்போ என்ன தேவையோ அதை நல்லபடியாக செய்கிறது, முடிஞ்சதெல்லாம் செய்கிறது. அவ்வளோதான். எல்லாமே முடியும்னு இல்லை நம்ம கையில். முடிஞ்சது எல்லாமே செய்வோம்.
முடியாதது எப்படியும் செய்யலாம். செய்யலன்னு எல்லை இல்லாமல் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே செய்வோம். முடியாதது செய்யலாம். இன்னொரு உயிர் கூட தொடர்பு நமக்கு எப்போ? அது உயிரோடு இருக்கிறப்போ. உயிர் போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு ட்ராமா. நீங்கள் ட்ராமா முடிக்கக்கூடாது. இது எப்படின்னா, ஒரு நாள் என்னென்னமோ நடக்குது. நாய் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? நாய் இப்போ தூங்கி இருக்கிறாங்க, தூக்கத்தில் ஓடுறாங்க. பார்த்துருக்கீங்களா? எப்படி முழிச்சப்போ விளையாடினது எல்லாமே தூக்கத்திலே நடக்குது அவருக்கு. நிறைய பேருக்கு மனிதனுக்கு இப்படியே நடக்குது, தூக்கத்திலே ட்ராமா எல்லாம் நடக்குது அவருக்கு. இதே விதமாக சத்தப்புறம் கூட ட்ராமா முடியாது சில பேருக்கு. அப்பாவுக்கு முடியணும்னு இருந்தால், அப்பாவுக்கு முடியணும் தானே, போன அப்பாவுக்கு முடியணும் தானே, அதுக்கு ஒரு கருவி வச்சுருக்குறோம் நாம். அவர் தெரியாமல் விழிப்புணர்வு இல்லாமல் கொஞ்சம் ட்ராமா பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த ட்ராமா க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு கருவி வச்சுருக்குறோம். இதுக்கு கால பைரவ கர்மான்னு சொல்லுவோம். ட்ராமா க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஆனால் நீங்கள் ட்ராமா பண்ணிக்கணும்னு நினச்சிக்கிறீங்க. அப்படி இல்லை. அந்த மாதிரி ஆறுதலெல்லாம் சொல்ல மாட்டோம் நாம். இது புரிஞ்சுக்கணும். உயிருடைய மதிப்பு உயிரோட இருக்கிறப்ப புரிஞ்சுக்கணும். போனப்புறம் இல்லை, போனப்புறம் என்ன இருக்குது புரிஞ்சுக்கிறது. ஆனால் நிறைய பேருக்கு போனப்புறம் தான் புரியுது. அதுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி அஜ்ஞானம் இருந்தால் கொஞ்சம் கஷ்டப்படணும் தானே நீங்கள். ஐயோ, இது எந்த மாதிரி குருக்கிட்ட வந்தேன் நான். ஒரு கருணை இல்லை, ஒரு எனக்காக ஒரு பொய் சொல்ல மாட்டாங்க. எந்த மாதிரி குரு இது? அப்படித்தான் இது. சின்ன குழந்தை இருந்தால், சின்ன குழந்தை அவர் அப்பாவும் அம்மாவும் இருந்துட்டாங்கன்னா அவருக்கு ஏதோ போய் சொல்லிக்கலாம். என்ன ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அம்மா வந்துடுவாங்க. எதுக்கு சின்ன குழந்தை பாவம்? உங்களுக்கு என்ன? இப்போ புரிஞ்சுக்கலன்னா எப்போன்னு புரிஞ்சுக்க போகிறீங்க? நீங்கள் இறந்தப்புறம் புரிஞ்சுக்க போகிறீங்களா? அப்பா போயிட்டாங்க, நீங்கள் போனப்புறம் புரிஞ்சுக்க போகிறீங்களா? இல்லை இப்போ புரிஞ்சுக்க போகிறீங்களான்னு கேட்குறேன்.